யூரின்ல ஸ்டென்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு நோயாளி என்ன பண்ணணும்னா உடல் எடையை குறைக்கணும். சரி. காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணலாமா? அந்த இதெல்லாம் இல்லைக்க நல்லா எல்லாம் ஏறலாம். அது வந்து வச்சிருந்தவங்களும் பண்ணலாம். டாக்டர் அது எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுப்போம். கொடுப்பீங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 1 மந்த் கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு நார்மலை விட அதிகமாகிடும். ஸோ இவங்களாம் புகைப்பிடிக்க நிறுத்திருப்பாங்க. புகைப்பிடிக்கிற கிட்ட இருந்தால் கூட தப்பாயிடும். இந்த நேர்மறை எண்ணம் வாழ்க்கை முறையை மாற்றும்போது என்ன ஆயிடுதுன்னா, எல்லாமே சர்க்கரைக்கு மருந்து வேண்டாம், ப்ரெஷருக்கு மருந்து வேண்டாம், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து வேண்டாம், மருந்துகளை குறைச்சிட்டு வந்து பூர்ண குணம் அடைஞ்சிடும். இது இன்னொன்று முக்கியமான நேயர்களுக்கு சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு. சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ட்ரபிள், சுகர், ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஜீனில் வந்தாச்சு. சார் ஒரே ஒரு நிமிஷம், பானுமதினு ஒரு காலர் இருக்காங்க சார். கொடுங்க. ஜீன் பிரச்சனையை தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பானுமதி உங்களோட சந்தேகத்தை சொல்லுங்கள். சொல்லுமா பானுமதி. 2013 ஆஞ்சியோ பண்ணினாங்க சார். யாருக்குமா அது? உங்களுக்கா? ஆமா, எனக்கு வயசு 69. சொல்லுமா பானுமதி, எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க நங்கநல்லூர்ல இருக்கோம் சார். சொல்லுமா. ஆஞ்சியோகிராம் பண்ணினா 2013 90-95 இருக்குன்னு சொல்லி கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் வந்து நாகேஸ்வரன்ட்ட காமிச்சோம். என்ன சொன்னாங்கம்மா? ஸ்டென்ட் போட்டாங்களா, சர்ஜரி பண்ணாங்க? ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. விஜய் ஹாஸ்பிட்டல்ல 2 ஸ்டென்ட் வச்சாங்க. சரிம்மா. இப்ப வந்து எனக்கு என்னன்னு கேட்டா, ஹார்ட் மாத்திரை தொடர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா. நடுப்புற நான் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ரொம்ப முடியாம இருந்ததுல நான் மாத்திரையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். சரிம்மா. சரி. இப்ப என்னன்னு கேட்டா, மூச்சு விடுறது கொஞ்சம் ட்ரபிளா இருந்து அவர்கிட்ட கொண்டே காமிச்சேன். சரி. லென்ஸ்ல வந்து நிறைய தண்ணி இருக்கு. ஓகே. நீங்க தண்ணியை குறைக்கணும். ஆமா. உங்களுக்கு அறிவுரை ஒன்று சொல்றேன். உங்க மருத்துவரை பார்க்கணும். நீங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது நீங்க பாரமா மனசுல வச்சுக்க கூடாது. சரி, வீட்டுக்கார உடம்பு சரியான உனக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் வீட்டுக்காரர் சரியாயிடுவாரா? அவரை பார்க்கின்ற புரிஞ்சுக்குங்க, அவரை பார்க்கின்ற சக்தி கூட உங்களுக்கு போயிடும். அந்த டைமில் போய் நீங்கள் டென்ஷனே தப்பு. அந்த டைமில் மருந்து நிறுத்திட்டிங்கன்னா அப்புறம் இதையும் பலகீனமாகி லங்ஸில் தண்ணி கோத்துருமே. சரி, ஒன்றும் வரி பண்ணலாம். இல்ல 1/4 தான் இப்போ ஒர்க் பண்றதுன்னு சொல்றாரு. அது பரவாயில்ல. நீங்கள் 25-30% ஒர்க் பண்ணா கூட இன்னிலிருந்து சொக்கலிங்க சொல்கிற வாழ்க்கை மாதிரி 3 மந்திரம் கடைப்பிடித்தால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நீ குறைஞ்ச 30 வருஷம் கூட வாழ முடியும். நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே போகக்கூடாதுமா, அதான் முக்கியமானது. இந்த சிச்சுவேஷன்லேயும் நீ ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்த கண்டுபிடிச்சின்னா நீ மறுபடியும் ஒரு மறுபிறவி மாதிரி நடத்த முடியும். அது தொடர்ந்து கவனிங்க. இதை உங்கள் மருத்துவ ஆலோசனை பிரகாரம் கேளுங்க. அப்படின்னா நேரில் வந்து என்னை பாருங்கள், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேம்மா. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரரை பார்க்குற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இப்போது அது வந்து பரமாக எந்த இதையும் நீங்கள் சுமையாக நினைக்காமல் அனைத்து சுகம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொண்டு கடவுள் மேலே பாரத்தை போடு. கடவுள் சக்தியை உள்ளே வாங்கி நீ வாழ்க்கை நடத்துமா, போதும். கவலைப்பட வேண்டாம்.